க்ளீன் ஆன் பிளாஸ்டிக் வேஸ்ட். இது வந்து இந்தியா தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. என்னன்னா ரொம்ப குப்பை போட்டதுல. ஸோ பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் மக்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால நம்ம பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், ஒரு மினி ஃபேக்ட்ரி மாதிரி இது பண்ணிட்டு அதில் வந்து ஃபுல்லாக நம்ம பேர்ன் பண்ண போறோம். பேர்ன் பண்ணும்போது ஒரு கருப்பு கலரில் பொம்மை மாதிரி மேலே வரும். அதை என்ன பண்ண போறோம், ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரோட்டுக்கு தாராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ஒதுக்கும்போது நிறைய ரொம்ப ஹீட் வரும். ஏன்னா பிளாஸ்டிக்னாலே ரொம்ப ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால நிறைய ஊருக்கு இப்போ மின்சாரம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த ஊருக்கெல்லாம் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஈஸியாகவே போகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து நிறைய ரோட்ஸில் வந்து மேடும் இதுவும் குண்டு குழியமாக தான் இருக்குது. அதனால நம்ம வந்து காரை யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்குமே இது பண்ண முடியும். ஸோ இதனால தான் நாங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்னதுன்னா இது வந்து தெர்மோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். இது வந்து என்னதுன்னா நம்ம அந்த ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட்டில் இருக்கிற எல்லாருமே இது வந்து என்னதுன்னா அதோட இந்த இது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்னதுன்னா ஆர்கானிக் கிராக்கிங் சைக்கிள். இதில் எந்த அளவுக்கு மெரிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டிமெரிட்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஹீட்டில் வர அந்த புகையை வந்து நம்மளால சுவாசிக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த் கேரும் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அந்த சூட்டிங் ஃப்ளேம் வந்து என்னது இருக்குன்னா கண்டாமினேஷன் டெம்பரேச்சரும் இன்ஜின் டிசைன். நம்ம வந்து அந்த வர ஹீட்டை வந்து என்னன்னா இன்ஜினுக்கும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் நாங்கள் கண்டுபிடிச்சது.